சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ஒத்தையாள் தெற்கு பகுதியைச் சேர்ந்தவர் சிங்கேஸ்வரன். 27 வயது மதிக்கத்தக்க இவர் அங்குள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. சிங்கேஸ்வரனும் கண்மாய் சூரங்குடி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்த காதல் ஜோடி பெற்றோருக்கு தெரியாமல் ஆங்காங்கே சுற்றி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இவர்களுடைய காதல் விவகாரம் பெண் வீட்டாருக்கு தெரிய வந்துள்ளது. சிங்கேஸ்வரனை திருமணம் செய்து கொள்ள பெண்ணின் மாமா விஜயபாண்டி எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே அடிக்கடி மோதல் போக்கு நிலவி வந்தது. ஆனால் தங்களுடைய முடிவில் உறுதியாக இருந்த காதல் ஜோடி பெற்றோரை சமாதானம் செய்து திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். இந்த சூழலில் சிங்கேஸ்வரனின் உறவினர் சங்கேஸ்வரன் என்ற இளைஞர் விஜயபாண்டியை சமரசம் பேச வர சொல்லி இருக்கிறார். அப்போது அங்கு வந்த விஜயபாண்டியும் அவரது நண்பர்களும் தங்கள் வீட்டு பெண்ணுடன் ஏற்பட்ட காதலை கைவிடுமாறு கூறியுள்ளனர். அதற்கு மறுப்பு தெரிவித்த சிங்கேஸ்வரன் காதலியை கைவிட மாட்டேன் என கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஜயபாண்டியும் அவரது நண்பர்களும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் சிங்கேஸ்வரனை வெட்ட வந்துள்ளனர். அந்த நேரத்தில் அருகில் நின்று கொண்டிருந்த உறவினர் சங்கேஸ்வரன் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். கொலை வரியில் ஊறிப்போன விஜயபாண்டியும் அவரது நண்பர்களும் சங்கேஸ்வரனை ஓட ஓட கொடூரமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த சங்கேஸ்வரன் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் அப்பகுதி மக்களை நடுநடுங்க வைத்திருக்கிறது. பின்னர் இது குறித்த தகவல் அறிந்த சாத்தூர் போலீசார் கொலை செய்யப்பட்ட சங்கேஸ்வரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மூலம் விஜயபாண்டியையும் அவரது நண்பர்களையும் கைது செய்துள்ளனர். நண்பனின் காதலுக்காக சமரசம் பேச சென்ற இளைஞர் ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் விருதுநகரை கொலை நடுங்க வைத்திருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.